ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம எங்க இருக்கோம்னா கேரளாவில் இருக்கிற அதிரப்பள்ளியில் இருக்கோங்க. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சாலக்குடியிலிருந்து அதிரப்பள்ளிக்கு எப்படி வருது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தால் பாருங்கள். இந்த வீடியோவில் இதுதான் வந்து அதிரப்பள்ளி பஸ் ஸ்டாப்புங்க. ஃபாரஸ்ட் லைக் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் உள்ளே போகிற டிக்கெட் கவுண்டர்லாம் வாங்குற இடம் இங்கே இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஆஃபீஸு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸு நிறையா இருக்குங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம சூப்பராக போய் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸோட என்ட்ரன்ஸுங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து சூப்பராக இந்த ஹட் ஹவுஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு. இங்கே தான் வந்து டிக்கெட் கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் வந்தீங்கன்னா, கேரளா சைட்லேருந்து வந்தீங்கன்னா இங்கேருந்து வந்து ஒரு 200 மீட்டர்ஸில் ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அதுக்கு பார்க்கிங்க்கான டிக்கெட் வாங்கிக்கணும். அங்கேயே வந்து உள்ளே போகிறதுக்கான டிக்கெட்ஸும் கொடுப்பாங்க. டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே மேலே பார்க்கிங் லாட்டெல்லாம் இருக்குங்க. அங்கே ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்லாம் பார்க் பண்ணிக்கலாம். பஸ்ஸில் வந்தால் இந்த பர்டிகுலர் ஜங்ஷன் வரைக்குமே வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணுவாங்க பஸ்ஸில். ஸோ வந்தோடனே உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு நிறையா டீ, காஃபி பார்ஸ், ஜூஸ் ஷாப்ஸ், டிஃபன் சென்டர்ஸ்னு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நாம் உள்ளே போய் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ வாங்க நாம் உள்ளே போய் டிக்கெட் வாங்கிட்டு எவ்வளோ டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் வாங்க. ஸோ கொச்சின் எர்ணாகுளமில் ஸ்டே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெசார்ட்ஸில் இருந்தே ப்ரைவேட் கேப்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லை ஹோட்டலோட கேப்ஸே அரேஞ்ச் பண்ணுவாங்க டூரிஸ்ட்ஸுக்கு. ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து பஸ்ஸோட டைம் டேபிள் போட்டிருக்காங்க பாருங்கள். சாலக்குடியிலிருந்து என்னென்ன டைமுக்கு பஸ் இருக்குது அப்படிங்கிற டைம் டேபிள் இருக்குது. இதை ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. வால்பாறைக்கு எத்தனை மணிக்கு இருக்குன்னு போட்டிருக்காங்க. வால்பாறை 7:45 மார்னிங் 7:45 இருக்குது. அதுக்கப்புறம் 2 o'clock இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் டைம் மட்டும்தான். ப்ரைவேட் பஸ்ஸஸும் இதை தவிர இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பஸ் டைம் டேபிளும் பார்த்தாச்சு. இப்போ வாங்க உள்ளே போகலாம். ஸோ இங்கே இருந்து வேறு என்னென்ன டூரிஸ்ட் சென்டர்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. டிக்கெட் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி இது பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் அதிரப்பள்ளின்னு போட்டு சர்ப்பா வாட்டர் ஃபால்ஸ், வளச்சல் வாட்டர் ஃபால்ஸ், பெரிங்கல் குத்து டேம், ஆனக்காயம், ஷோலையார், மலக்கப்பாரா, வால்பாறை, பொள்ளாச்சி. ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபால்ஸ் வந்துட்டு அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்துட்டு பக்கத்தில் வேறு ஏதாவது டூரிசம் சென்டர்ஸ் போனாலும் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ சூப்பராக அதுக்கு தகுந்த மாதிரி வீக்கெண்ட் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிக்கோங்க. வீக் டேஸ்லேயோ வீக்கெண்ட்லேயோ வாட் எவர். ஸோ இங்கே ஃபாரஸ்ட் ஹனி எல்லாம் விற்கிறாங்களா. டூரிஸ்ட் சென்டராக ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் 8:30க்கு இருக்கோங்க. 8:30க்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ டிக்கெட் கவுண்டருக்கு வாங்க, டிக்கெட் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிக்கெட் கவுண்டருங்க. நோ நீட் ஆஃப் டிக்கெட் ஃப்ரம் திஸ் கவுண்டர் ஹூ ஹேஸ் பின் டேக்கன் டிக்கெட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கவுண்டர். நான் சொன்னேன்ல. ஸோ அங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே. வெஹிக்கிள் பார்க்கிங்க்கும் சேர்த்து நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஆற்றில் குளிப்பதற்கு அனுமதி இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் சொல்கிற ரூல்ஸை. ஸோ இங்கே வந்து டிக்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அடல்ட்ஸ்க்கு வந்து 50 rupees, சில்ட்ரனுக்கு 10, அதர் நேஷனலுக்கு 200, ஸ்டில் கேமரானா 60, வீடியோ கேமராக்கு 400, ஹெவி வெஹிக்கிள்க்கு 80, மீடியம் வெஹிக்கிள்க்கு 40, லைட் வெஹிக்கிள்க்கு 30, 2 and 3 wheelersக்கு 10 rupees டிக்கெட் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ மக்களே, நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 50 rupees அடல்ட்டுக்கு. ஸோ நீங்கள் 2 wheelers எல்லாம் கொண்டு வந்தாலும் இங்கேயே டிக்கெட் வாங்கிக்கலாம், இல்லை என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிக்கலாம். இப்போ வாங்க நம்ம. ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் கேட்டு. நம்ம டிக்கெட் செக் பண்ணிவிட்டு
அதிரப்பள்ளி ஃபால்ஸ்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். செம்ம எக்ஸைட்டடாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்கும், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் புன்னகை மன்னன் ஃபால்ஸ். நம்ம கமல்ஹாசனோட ஃபேமஸ் ஃபில்மு இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. அதிலிருந்து இதை வந்து புன்னகை மன்னன் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். பட் ஆக்சுவலாக இது வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸு. நான் ரொம்ப நாளாக புன்னகை மன்னன் ஃபால்ஸுன்னு தாங்க நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த ஃபால்ஸுக்கு பேர் அதிரப்பள்ளி ஃபால்ஸுன்ட்டு. சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிக்கெட் செக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வந்தோடனேவே பார்த்தீங்கன்னா இங்கே கிளாக் ரூம் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஹெல்மெட் எல்லாம் வைக்கணும், கொண்டு வர லக்கேஜ் எல்லாம் வைக்கணும்னா இங்கே வச்சுக்கலாம். 10-20 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அழகாக வாங்கி வச்சுட்டு டோக்கன் எல்லாம் கொடுத்துட்றாங்க. நீங்கள் திரும்பி வந்துட்டு வாங்கிக்கலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க சிஸ்டம். கேரளா டூரிசம் டிபார்ட்மெண்ட்டை அடிச்சிக்கவே முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் என்ட்ரன்ஸு. தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. நாம் பேக் பேக்குங்கிறதுனால நீங்கள் எப்போவுமே பார்த்துருப்பீங்க வீடியோவில், நான் பேக்கோடவே தான் நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா நிறைய பக்கம் வந்து கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. இங்கே பார்த்தீங்களா டூரிஸ்ட்டுக்கு என்னென்ன நீடெல்லாம் இருக்குமோ அப்படிங்கிறத கேரளா டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து நீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அண்ட் ரொம்ப சார்ஜும் பண்ண மாட்டாங்க. 10 ருபீஸ் தான். ஸோ சூப்பராக என்ட்ரிக்கும் 50 ருபீஸ் தான். டோட்டலி நமக்கு 60 ருபீஸ் தான் செலவு. சாலக்குடியிலேருந்து வந்தது வந்து 40 ருபீஸு. ஸோ எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது பாருங்கள். ஸோ வாங்க, நம்ம சவுண்டு கேட்குது, ஃபால்ஸோட சவுண்டு, ஃபாரஸ்டோட சவுண்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. வாங்க போகலாம். டிக்கெட் கவுண்டர்லேருந்து ஃபால்ஸுக்கு நடந்து போகிற வழி பாருங்களா. இங்கே கீழே ஆறு ஓடிட்டுருக்கு. ஃபால்ஸ்லேருந்து விழற ஆறு இந்த சைடு போயிட்டுருக்குங்க. ஓ மை காட், எவ்வளோ ஸ்டீப்பான வழி பாருங்களா. இன்னும் அட்லீஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் நடக்கணுங்க. ஸோ டோட்டலி வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும் ஃபால்ஸ் போகிறதுக்கு. நம்ம கீழே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி கம்பி வேலி போட்டிருக்காங்க, ஒயர்டு. ஐ திங்க் வனவிலங்குகள் வந்து இந்த சைடு வராமல் இருக்கிறதுக்கு இப்படி ஃபென்சிங் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓ, ஃபாரஸ்டோட சவுண்டு பாருங்க. இதுதாங்க நம்ம வைல்ட் லைஃப்குள்ளே வந்தால் வேற லெவல்ல இருக்கும். அப்படியே இயற்கையோட ஒன்றி வாழ்றதே வந்து வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மக்களே. ஆஃப்டர் ஷார்ட் வாக் நமக்கு சாலக்குடி ரிவர் தெரியுதுங்க. ஸோ இங்கிருந்து கொஞ்சம் தூரம் தான் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட்டு. வாவ், வெரி எக்ஸைட்டட் டு சி புன்னகை மன்னன் ஃபால்ஸ் ஆர் அதிரப்பள்ளி ஃபால்ஸ். ஸோ கீழே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு வச்சுருப்பாங்க, காஷன் போர்டு. நீர்வீழ்ச்சியின் அடிப்பகுதிக்கு செல்ல அனுமதி மாலை 5 வரை மட்டுமே. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், என்ட்ரி டைம் ஒன்லி அப் டு 5. கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இந்த விஷயங்களில். இந்த இடத்துல இருந்து சுமார் 400 மீட்டர் செங்குத்தான பாதையில் சென்றால் அருவியின் அடிவாரம் வரை செல்லலாம். இருதய நோய் உள்ளவர்கள் மற்றும் கடுமையான நோய் உள்ளவர்களுக்கு கவனம் தேவை அப்படின்னு போட்டிருக்காங்க. மக்கள் போயிட்டு இருக்காங்க பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபால்ஸ்க்கு கீழே போகலாம். ஒரு சூப்பரான ட்ரெக்கிங் அட்வென்ச்சர் உங்களுக்காக காத்திருக்கு. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குங்க இங்கே பாறைகள்லாம். ஸோ கொஞ்சம் ஸ்லிப்பரியான செப்பல்ஸ் எல்லாம் போட்டு வந்தால் கவனமாக நடந்து வாங்க. காஷன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாட்டர் வேஸ்க்கு பக்கத்தில், அதுவும் இப்போல்லாம் வந்து நிறையா வாட்டர் வேஸ்டில் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஓகேவா? த பியூட்டிஃபுல் சாலக்குடி ரிவர் அண்ட் புன்னகை மன்னன் ஃபால்ஸுங்க. ஓ மை காட், என்னோட ரொம்ப நாளத்த ட்ரீம்ங்க புன்னகை மன்னன் ஃபால்ஸ் வந்து பார்க்கணும். முக்கியமாக அந்த ஹட் இருக்குல்ல, அது ஒன் ஆஃப் த செம்ம சூப்பரான ஏரியாஸ். புன்னகை மன்னன் படத்தில் பார்த்ததுலேருந்து அந்த ஃபேமஸ் டைலாக் இருக்கும், கமலஹாசன் டைலாகு, சிரிங்க சிரிங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கஷ்டப்பட்டு அந்த சிரிச்சுட்டு தொப்புன்னு கீழே விழற சீனு வேற லெவலில் இருக்கும். ஓ மை காட், வெல்கம் டு த மைட்டி அதிரப்பள்ளி ஃபால்ஸுங்க.
ஸோ அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு நீங்கள் வந்தால் கண்டிப்பாக வந்து புன்னகை மன்னன் படத்தோட சீனெல்லாம் வந்து ஞாபகத்துக்கு வராமல் இருக்காது உங்களுக்கு. முக்கியமாக 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்க்கு வந்து புன்னகை மன்னன் ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஃபில்மாக இருக்கும். இப்போ 2K கிட்ஸாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் புன்னகை மன்னன் இன்னும் பார்க்காம இருந்தால் இந்த பர்டிகுலர் சீனை பாருங்கள். அந்த படத்தில் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலான சீன் அது. முக்கியமாக ஒரு பாட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து கமல்ஹாசனும் ஹீரோயினும் லவ் பண்ணுவாங்க. 2 ஹீரோயின் நினைக்கிறேன் அந்த படத்தில். ஃபஸ்ட்டு லவ் பண்ணும்போது அவங்கள வந்து மேரேஜ் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க, லவ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணி இந்த ஃபால்ஸில் இருந்து குதிச்சு உயிரை விட்டலான்னு சொல்லிட்டு இங்கே வருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சீனில் வந்து ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டெல்லாம் பாடி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு விலற சீனு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இம்பார்ட்டன்ட் சீன் அந்த படத்தில். ஸோ ரொம்ப சூப்பராக கவர் பண்ணியிருப்பாங்க. என்னதான் வந்து ட்ராஜிக்கான ஒரு சென்டிமெண்டலான சீனாக இருந்தாலும் இடத்த வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் நாம் இப்போ நின்றுட்டுருக்கோம். அந்த பாட்டு உங்களுக்காக ஒரு சின்ன பிட் பாடுறேன். நம்ம இந்த ரிவர் பார்த்துட்டு ஃபால்ஸ் பார்த்துட்டு நீங்கள் கேளுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், புன்னகை மன்னன் ஃபில்மில் அந்த சாங் என்னன்னா, இதோ உங்களுக்காக என்னோட வாய்ஸில். என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒளியாய், என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒளியாய், கிளிகள் முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா அடடா, என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒளியாய், என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒளியாய், கன்னத்தில் முத்தத்தின் நீரம் அது காயவில்லையே, கண்களில் ஏனந்த கண்ணீர் அது யாராலே, கண்ணியின் கழுத்தை பார்த்தால் மனமாகவில்லையே, காதலன் மடியில் பூத்தாள் ஒரு பூ போலே, மங்கை இவள் வாய்த்திருந்தாள் மல்லிகை பூவாசம், ஓடையெல்லாம் பெண் பெயரை உச்சரித்தே பேசும், யார் இவர்கள் இரு பூங்குயில்கள் இளங்காதல் மான்கள், என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒளியா, என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒளியா, கிளிகள் முத்தம் தருதா அதனால் சத்தம் வருதா அடடா. ஸோ நம்ம புன்னகை மன்னன் ஃபில்மில் இந்த சாங் தான் பேக்ரவுண்டில் ஓடும். ஸோ கடைசியாக ஒரு டைம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இங்கிருந்து குதிச்சிருவாங்க. பட் ஆனால் கமல்ஹாசன் பொழைச்சிருவாரு, ஹீரோயின் மட்டும் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் லவ் போது இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, பியூட்டிஃபுல்லான ஃபில்ம்னு சொல்லலாம். முக்கியமாக சாங்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த படத்தில் இம்ப்ரெஸ் ஆனது தான் வந்து தமிழக மக்கள் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் மேலே. புன்னகை மன்னன் ஃபால்ஸ்னே பேர் வச்சுட்டாங்க தமிழக மக்கள் இதுக்கு. ஸோ இந்த ஹட்டு தாங்க ரொம்ப ஹைலைட்டு, பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களா. கரெக்டாக ஃபால்ஸ் விழுற இடத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹட்டு. ஏன்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் தான் அந்த படத்தில். இங்கிருந்து தான் குதிப்பாங்க ஹீரோயின். ஸோ இதோ உங்களுக்காக ஃபர்ஸ்ட் வியூ ஆஃப் அவர் மைட்டி புன்னகை மன்னன் ஃபால்ஸுங்க. ஓ மை ஜீசஸ் காட்னு இருக்குல்ல. வாவ், ஸோ இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நம்ம புன்னகை மன்னன் படம் பார்த்தவங்களுக்கு அப்படியே மனசில் பளிச்சுன்னு ஞாபகம் இருக்கும். கரெக்டாக இந்த பாறையில் நின்றுட்டு ஒரு டைலாக் பேசுவாங்க. ஹீரோயின் வந்து
கடைசியாக நீ சிரிப்பி அந்த ஒரு ஸ்மைல் பண்ணு அப்படின்னு கேட்குறப்போ என்னது இந்த டைமில் சிரிக்கணுமா அப்படிம்பாங்க. அவங்க கடைசி ஆசைன்னு சொன்னோடனே அப்படியே அந்த புன்னகையை விடுவார். அதனால தான் வந்து அந்த படத்துக்கு புன்னகை மன்னன்னே பேர். ஓகேவா, அதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனு, ஐ மீன் ட்ராஜிக்கான இன்சிடென்ட்னாலும் சீன் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த அழகான அருவிங்க, ஐயோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அப்பா சான்ஸே இல்லை, கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. சாலக்குடி ரிவர் வந்து விழற இடம். ஸோ நம்ம கீழிருந்து வந்தோம்ல சாலக்குடி டவுன், அந்த சாலக்குடி டவுன் வழியாக தான் வந்து இந்த ரிவர் ஓடுங்க. மன்னவனே உன் விழியால் பெண் விழியை மூடு, ஆதரவாய் சாய்ந்து விட்டால் ஆரிரரோ பாடு. யார் இவர்கள்? இரு பூங்குயில்கள், இரு காதல் மான்கள். என்ன சத்தம் இந்த நேரம் உயிரின் ஒளியாய்? என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒளியாய்? எவ்வளவு நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தாலும் நமக்கு ரசிச்சுட்டே இருக்க தோணுங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான இடம். எப்பா சாமி, எவ்வளோ மைட்டியா இருக்குங்க நம்ம அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸு. அப்போ நேரில் பார்க்கும்போது தான் அந்த மேக்னிஃபிஷியன்ட் எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு டைமாவது வந்து பாருங்கள், அதிரப்பள்ளி வேற லெவலில் இருக்குங்க. நம்ம கீழேயும் போக முடியும். ஸோ இங்கே நம்ம பார்த்து முடிச்சுட்டு நான் கீழே போய் காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் வேற லெவலில் இருக்கும். ஸோ இங்கே விழுந்து சாலக்குடி ரிவர் ஃப்ளோ ஆகும் மலைகள்ல இருந்து கீழே இருக்கிற சாலக்குடி டவுன் வழியா. இந்த பக்கம் இருந்து வருது ரிவர். இந்த ஹட் இருக்கிற பக்கத்தில் இது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸோட ஹட்டு. ஒருத்தர் எப்போவுமே காவலுக்கு இருக்காரு, டூரிஸ்டை கண்ட்ரோல் பண்ண. எக்ஸைட்மெண்ட்டில் போய் எங்காவது தவறி விழுந்துட்டாங்கன்னா வம்பு இல்லை. வேற லெவல்ல. ஓ மை காட். ஸோ ஃபால்ஸ் இங்கே விழுந்து போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆகுதுங்க. அவ்வளோ ஃபோர்ஸில் விழுது. நான் நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஃப்ளட் எல்லாம் வர சமயத்தில் அப்படியே அந்த சேர் கலந்த செம்மண் தண்ணி மாதிரி வந்து விழுந்து போகிறது வந்து பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்குங்க. இன்னைக்கு வந்து அப்படியே பிக்சர் பெர்ஃபெக்டாக இருக்குது. மழைக்காலம் முடிஞ்சு நம்ம ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்கில் இருக்கோங்க. ஆகஸ்ட் 25 அன்னைக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ரெண்டு பக்கமும் மலைகள், நடுவில் வேலியில் ரிவர் ஓடிட்டு இருக்கு. வேற லெவலுங்க. ஐயோ, இந்த அழகான ஃபாரஸ்ட் ஹட்டு பாருங்களேன். உள்ளுக்குள்ள உட்காந்துருக்காங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் 2-3 பேர் விஜிலண்டா. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபால்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அண்ட் இப்போ நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுதுல்ல ஃபால்ஸ் பக்கத்துலலாம். திடீர்னு காட்டாற்று வெள்ளம் வந்துடுது. இது மான்சூன் டைம் வேறு, அதனால மக்களை விடுறதில்ல. இந்த மாதிரி இது போட்டு கயிறு போட்டு தடுத்துருக்காங்க, தண்ணியில் விளையாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா கரணம் தப்பினால் மரணம்ங்க. இங்கிருந்து திடீர்னு ஒரு 100 மீட்டர்ஸ் தான் ஃபால்ஸ் விழுற இடம். 6 போய் காப்பாற்றலாம். ஃபால்ஸ் விழுற இடத்துல என்ன பண்ண முடியும்? ஸோ நிறைய மக்கள் இன்னைக்கு சண்டே அன்னைக்கு எவ்வளோ மக்கள் பார்த்தீங்களா? இந்தியா ஃபுல்லாக இருந்து வந்திருக்காங்க. நார்த் இந்தியா, தமிழ் மக்கள், கேரளா மக்கள், ஆந்திர பிரதேஷ் மக்கள்னு வெரைட்டி ஆஃப் கூட்டத்தை பார்க்க முடியுது இன்னைக்கு. எல்லாம் சுற்றி ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட, லவ்வர்ஸா, ஃப்ரெண்ட்ஸோட எப்படி வந்தீங்கனாலும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ் நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ். விட்டு போக மனசே வராது. இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலானே தோணிட்டு இருக்கோங்க. ஸோ கீழேயும் போகலாம். 400 மீட்டர்ஸ் அங்கே போயிட்டு நம்ம இறங்கணும். வாங்க போகலாம். ஸோ நம்ம ஃபால்ஸ் விழற இடத்துல இருக்கிற வியூ பாயிண்ட்ல இருந்து மேலே வந்தாச்சுங்க.
இங்கே வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஹட்ஸ் எல்லாம் இருக்கும், வாஷ்ரூம்ஸ், அப்புறம் குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். டைம் 9:30 ஆகுது, நம்ம 8:30க்குள்ளே என்ட்ரானோ. இப்போ எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து கீழே ஃபுல் வியூ பார்க்குறக்கு இறங்குற இடம். வாங்க போகலாம். ஸோ இது வந்து ஹெவி ரெயின் இருக்கிற சமயத்துலலாம் உள்ளே விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதிரப்பள்ளி வரும்போது அதிரப்பள்ளியில் வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க, முக்கியமாக மான்சூன் சீசனில் வரதா இருந்தால். இன்னைக்கு மழை இல்லை, நைட் மழை பெஞ்சிருக்கும் போல், மார்னிங் மழை இல்லைங்க. வி பிகம் லக்கி டுடே. கீழிருந்து ஃபுல் வியூ பார்க்கலாம். மோஸ்ட்லி இது நிறைய பேருக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு கிளியர் ஸ்கையாக இருக்கிறதுனால நமக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. ஸோ மக்கள் ட்ரெக் பண்ணி ஏறிட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ வரதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி செப்பல்ஸ், ஷூஸ் எல்லாம் போட்டுவாங்க, நல்லா grip இருக்கிற மாதிரி, இல்லாட்டி வலிக்கு விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய பாறைகளாக இருக்குது, ஷார்ப்ஸ், ஸ்டோன்ஸ், கிரானைட்ஸ். பாருங்க, குச்சி வச்சு ட்ரெக் பண்ணிட்டு வர்றாரு. கீழே இறங்கும்போது கூட இறங்கிடலாங்க, மேலே ஏறி வரும்போது தான் கஷ்டம். ரொம்ப நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணாமல், கான்க்ரீட் அது இதுன்னு போடாமல், வெறும் கற்களாலேயே வந்து கீழே போகிறதுக்கான இடத்த பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களா, மூங்கில் தட்டிகளை வச்சு வந்து காம்பவுண்ட் வால் மாதிரி பண்ணியிருக்காங்க. கீழே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இருக்குது. குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு வாங்க. கீழே போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக இந்த மாதிரி தாங்க இருக்குது. கொஞ்சம் நாம் கவனக்குறைவாக இருந்தாலும் வழுக்கி விட்டுரும். ஸோ பார்த்து நடந்து வாங்க. அதிரப்பள்ளி வந்துட்டு நீங்கள் கீழே போய் வியூ பார்க்கணுன்னா கொஞ்சம் ரிஸ்கி தான். இங்கே பாருங்கள் எவ்வளோ டீப்பாக இறங்குதுன்னு கீழே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர்டாக வந்துக்குங்க. நிறைய மக்கள் வராங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போ போக போக சுற்றி சுற்றி இறங்கிட்டே இருக்குதுங்க. 400 மீட்டர்ஸ்னால் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டரில். ஆஹா, கீழே இறங்கும்போது கூட ஈஸி போலையே. பார்த்துட்டு மேலே வரும்போது தான் மூச்சு தள்ள போகுதுன்னு நினைக்கிறேன். நாக்கு தள்ளிட்டு தான் மேலே வர போகிறோம், கன்ஃபார்ம்டு. ஆஃப்டர் அ லாங் வாக்ங்க, நம்ம சுற்றி சுற்றி கீழே நடந்து வந்தாச்சு. நடந்து வந்ததுக்கப்புறம் ஓ மை காட், த மைட்டி ஃபால்ஸோட லுக்கு கீழிருந்து நமக்கு கிளியராக கிடைக்கும். கீழே மக்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. வாங்க போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 400 மீட்டர்ஸ் சின்ன ட்ரெக் பண்ணி கீழே வந்த உடனே நம்மளோட எல்லாத்தோட பிரெத் டேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸாக இது இருக்குங்க. இங்கே பாருங்க, அதிரப்பள்ளி ஃபால்ஸ் கீழே விழற ஃபுல் வியூங்க. ஓ மை காட், வாவ். எப்படி மிஸ்ட் வருது பாருங்களா விழுந்து அந்த ஃபோர்ஸில். அப்பா, இந்த நேரம் விழற ஃபோர்ஸ், ஐயோ, அங்கெல்லாம் நம்ம விழுந்தோன்னா ஒரு எலும்பு கூட மிஸ் ஆகாதுங்க. மைட்டி, ஓ மை காட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம பக்கத்தில் போய் பார்க்கணுங்க. நான் அங்கே உங்களுக்கும் அந்த பியூட்டிஃபுல் வியூவை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்க. அடிதடி அப்பத்தங்கிற மாதிரி விழுது தண்ணி, தட 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 தடன்னு. கீழெல்லாம் பாசி பிடிச்சிருக்குங்க, தண்ணி விழுந்து விழுந்து. இங்கே பாருங்களா. ஸோ நடக்கும் போதெல்லாம் கவனமாக நடக்கணும், இல்லாட்டி வலிக்கு விழுந்து மண்டை பொழந்துடும்.
ஃபுல்லா பெபிள்ஸா இருக்கு. ஆமா, ரொம்ப க்ளோஸ் அப்ல வந்தாச்சு. விழுந்த ஃபோர்ஸ்ல எப்படி மேகமூட்ட மாதிரி போகுது பாருங்களா சாரல். அமேசிங் வியூங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயமான பிளேஸுங்க. நீங்க வந்துட்டீங்கன்னா ஸ்டன் ஆகி அப்படியே நின்றுட்டே இருப்பீங்க, போறக்கு மனசே வராது. நீங்க பாருங்க எவ்வளவு மைட்டியா விழுதுன்னு. ஓ காட், எவ்வளவு ஃபோர்ஸா விழுது தெரியுமா? பக்கத்தில் இருக்கும்போது காதுல குடுகுடு குடு 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 சவுண்டு கேக்குதுங்க. இன்னும் ஃப்ளட் எல்லாம் வரும்போது எப்படி இருக்கும்னு பாருங்க. மான்சூன் டைம்ல வேற லெவல்ல இருக்கும். ஃபால்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஹட்ஸ் இருக்குங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கட்டியிருக்காங்க. வுட்லேயே செம்ம க்யூட்டாக இருக்குங்க. அழகாக இங்கே உட்காந்துட்டு நீங்கள் அருவியோட அழகை ரசிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆள் எப்பவுமே இருப்பாங்க. அழகாக மக்கள் ஃபோட்டோ செஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள். எல்லாம் ஃபேமிலியோட வந்துட்டாங்க, குட்டி குருமகளையெல்லாம் கூட்டிட்டு. ஸோ பயப்படாம வரலாம். நம்ம புன்னகை மன்னன் ஃபால்ஸை போதும் போதுங்கிற அளவுக்கு ரசிச்சாச்சுங்க. எவ்வளோ தடவை பார்த்தாலும் கண்கொள்ள காட்சியாக இருக்கு. வேற லெவல் பியூட்டி அதிரப்பள்ளி ஃபால்ஸ். ஸோ
ஸோ அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்துட்டு எக்கச்சக்க ஃபோட்டோ ஷூட்ஸ் நடந்துட்டு இருக்குங்க. மக்கள் வந்து இங்கிருந்து போறதுக்கு மனசே இல்லாம கிளிக் பண்ணி தள்ளிட்டு இருக்காங்க ஃபோட்டோஸை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஃபோட்டோகிராஃபி நடந்துட்டு இருக்கு. அங்கே பாருங்களா, ஒரு மாடல் போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு எவ்வளோ லைட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களா. இங்க அழகா மாடல் ஃபோட்டோகிராஃபி நடந்துட்டு இருக்கு பாருங்களா. எவ்வளோ செட்டிங்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு மாடல் ஃபோட்டோகிராஃபி பண்றதுக்கு. ஸோ இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாங்க இங்க. ஸோ பார்த்து முடிச்சுட்டு மக்கள் எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. நீங்கள் மேல இருந்து பார்க்குற வியூவும் காமிச்சாச்சு, கீழே வந்து ஃபுல் வியூ பார்க்குறதும் காமிச்சாச்சு. ட்ரெக் வந்து நம்ம கீழே இருந்து பார்க்கலாம். ஸோ வேற லெவலில் என்ஜாய் பண்ணலாங்க நீங்கள் அதிரப்பள்ளி ஃபால்ஸ் வந்தா. வெதர் மட்டும் செக் பண்ணிட்டு வந்துக்குங்க. ஸோ தட் மழை காலமாக இல்லாமல் இருந்தால் நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஓகேவா, வாங்க கிளம்பலாம். நம்ம கீழே வர்றது கூட கஷ்டம் இல்லைங்க, மேலே ஏறுறது தான் வந்து பயங்கர ட்ரெக்காக இருக்கு. எவ்வளோ தூரம் கீழே ஈஸியாக நடந்து வந்தோமோ அவ்வளோ தூரம் மூச்சு வாங்கிட்டு தான் நம்ம மேலே போக முடியும். இங்கே பாருங்க. ஸோ இது மாதிரி 2-3 வளைவுகள் இருக்கு. ஸ்டீப்பாக மேலே போகணும். வாங்க போகலாம். வேர்க்க விறுவிறுக்க மூச்சு வாங்கிட்டு மேலே வந்தாச்சுங்க ஒரு வழியா. ஸோ மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வாஷ்ரூம்ஸு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு, ரெஃப்ரெஷ்மெண்ட் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஐஸ்கிரீம்ஸ், ஜூஸஸ் எல்லாம் விற்கிறது. ஸோ அழகாக நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் வேணால் கீழே போய் ஒரு குயிக் லுக் நீங்கள் மேலே இருந்து வியூ பார்த்துட்டு நீங்கள் கிளம்பலாம். அமேசிங் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். இங்கே இருக்கு பாருங்கள் ஒரு ஹட்டு. இங்கேயும் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், செம்மையாக இருக்கும். மேலே ரெஃப்ரெஷ்மெண்ட் சென்டர்ஸில் மோஸ்ட்லி ஐஸ்கிரீம்ஸ் தாங்க இருக்குது. எல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க. நாமளும் வந்து ஒரு சின்ன ரிஃப்ரெஷ்மெண்ட் சாப்பிட்டு கிளம்பலாங்க. இவங்கெல்லாம் அழகாக சாப்பிட்டு இருக்கும்போது நமக்கும் இண்டியூஸ் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு வாங்க ஒரு அமுல் ஐஸ்கிரீமை அமுக்கிட்டு கிளம்புவோம். ஹலோ மக்களே, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் சாப்பிடலாம் வாங்க. ஸோ எல்லா மக்களும் வந்து வேர்க்க விறுவிறுக்க வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் சாப்பிட்டா தான் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வரும். சாப்பிட்டு கிளம்பலாம் நாம. ஸோ டைம் ஆக பார்த்தீங்களா நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. 11:30க்கு நம்ம திரும்பி போயிட்டுருக்கோம். ஸோ நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ ஏர்லி மார்னிங் வந்துடுங்க. ஒரு 9:30 போல் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். ஒரு 11:30 போல் ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாலக்குடியில் சைடில் இருந்து வந்தீங்கன்னா திரும்பி போகிறதுக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்குங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எவ்ரி ½ hour ஒரு பஸ் இருக்கும். இதே வால்பாறை வழியாக நீங்கள் வரணும், தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து வரணும்னா வால்பாறைக்கு ஃப்ரீக்வெண்ட் பஸ்ஸஸ் கிடையாது. காலையில் ஒரு பஸ்ஸு, அதுக்கப்புறம் 2 o'clock ஒரு பஸ்ஸு, 2:30க்கு ஒரு பஸ்ஸு வால்பாறைக்கு. இங்கேருந்து அட்லீஸ்ட் ஒரு 3.5 4 hours ஆகும் வால்பாறைக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ரொம்ப மழை பெய்கிறப்ப அந்த பஸ்ஸும் ஓடாது. ஸோ முக்கியமாக நீங்கள் அதிரப்பள்ளி வரணும்னா இங்கே வெதர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரணும். ஓகேவா, பஸ்ஸில் வரதா இருந்தால். ஸோ நாம் மறுபடியும் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. கிளாக் ரூமில் பேக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ வெளியே என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பஸ் நிற்கும். KSRTC பஸ் நின்றுட்டுருக்கு பாருங்கள். இது சாலக்குடி போகிற பஸ் தான். ப்ரைவேட் பஸ்ஸஸும் இங்கே தான் நிற்கும். ஸோ சாலக்குடிக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. குரங்கு பாருங்கள் என்ன ஆட்டம் போட்டுட்ருக்குன்னு. ஸோ வெரி வெரி ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க, வேறு லெவல். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. மழை பெய்யும்னு நினச்சேன், பட் லக்கிலி இன்னைக்கு வந்து கிளைமேட் ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே மோடம் போட்டுட்டு வெயிலே இல்லாமல் செம்ம ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஓவரால் an awesome எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்களும் வெர்ச்சுவலாக பார்த்து என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் சாலக்குடி வாட்டர் ஃபால்ஸ் ட்ரிப்பை. ஸோ இதோ நம்ம கிளாக் ரூம் இருக்குது, போய் பேக் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம கிளாக் ரூமில் பேக்கும் எடுத்துகிட்டு வெளியே வந்தாச்சுங்க. டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஷாப் இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்பைசஸ்ஸு,
சுவனீர்ஸ் இதெல்லாம் வாங்கணும்னா வாங்கலாம். வெளியே இறங்கினோடனேவே வந்து பஸ் ஸ்டாப் தான். எவ்வளோ டூரிஸ்ட் வெஹிக்கிள் பாருங்கள். 11:30 12 ஆகும்போது டூரிஸ்ட் ரஷ் வந்து அதிகமாகிடுது. ஸோ அக்கார்டிங்லி பிளான் பண்ணிக்கோங்க. மார்னிங் வந்துட்டு ஈவினிங் போகிற மதியம் கிளம்புற மாதிரி. நிறைய ஷாப்பிங் எல்லாம் பண்ணுறதுக்கு ஷாப்ஸ் இருக்குது. ஃபேன்சி ஐட்டம்ஸ், கிஃப்ட் ஷாப்ஸ் எல்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதிரப்பள்ளி ஃபால்ஸ் ட்ரிப்பு சூப்பராக எண்ட் பண்ணியாச்சுங்க. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் விர்ச்சுவலாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நிறைய பேர் வந்துட்டு போங்க. ரொம்ப சூப்பரான பிளேஸுங்க உண்மையிலேயே. ஓகேவா, நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from Adirapalli Falls, Kerala. See you.